இணைந்திருக்கிறோம் நேர்களே, வணக்கம். தமிழோடு நிகழ்ச்சியூடாக நிகழ்ச்சியிலே இப்பொழுது இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம். கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கிறது. முதலிலே வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2வது பட்ஜெட் இன்று சமர்ப்பிப்பு, சுகாதாரம் பாதுகாப்புக்கு அதிக நிதி ஒதுக்கீடு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான 2வது வரவு செலவு திட்டம் இன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவால் பிற்பகல் 1:30 மணிக்கு குறித்த பட்ஜெட் சமர்ப்பிக்கப்படவிருக்கிறது என்ற செய்தி. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில், இது சுதந்திர இலங்கையின் 80வது வரவு செலவு திட்டமாகும். நிதியமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட உரையை ஆற்றுவார். 2026 வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதம் சனிக்கிழமை தொடங்கும். வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்திற்கு மொத்தம் 6 நாட்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. 2ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 14ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும். குழுநிலை விவாதம் நவம்பர் 15ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை 17 நாட்களுக்கு நடைபெறும். 3ஆம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு டிசம்பர் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும். வரவிருக்கும் நிதியாண்டிற்கான மொத்த அரசாங்க செலவினம் ரூபாய் 4434 பில்லியன் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. அமைச்சுக்கள் திணைக்களங்களுக்கான விரிவான ஒதுக்கீடுகளை உள்ளடக்கிய ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் முன்னதாக அக்டோபர் 26 அன்று பதில் நிதியமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்தவால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பிரகாரம் நிதியமைச்சர் ரூபாய் 634 பில்லியன் மற்றும் மாகாண மற்றும் உள்ளூராட்சி சபைகள் ரூபாய் 618 மில்லியன், பொது நிர்வாக அமைச்சு ரூபாய் 596 பில்லியன், சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு ரூபாய் 554 பில்லியன், பாதுகாப்பு அமைச்சு ரூபாய் 455 பில்லியன் என ஒதுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகவும் அந்த பிரதான தலைப்பு செய்தி. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், துயிலுமில்ல காணிகள் விரைவில் விடுவிப்பு, மாவீரர்களை நினைவேந்த முழுமையான சுதந்திரம், கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு. மாவீரர்களை நினைவேந்த தமிழ் மக்களுக்கு முழுமையான உரிமையும் சுதந்திரமும் உள்ளது. மேலும் இராணுவம் வசம் உள்ள துயிலுமில்லங்கள் அனைத்தும் விரைவில் விடுவிக்கப்படும் என கடத்தொழில் அமைச்சரை சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கையில், கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநரும் இணைத்தலைவருமான வேதநாயகன் ஆகியோரின் பங்கேற்புடன் நேற்று மாவட்ட செயலகம் திறன்விருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. அங்கு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கமானது தமிழ் மக்களின் பல காணிகளை விடுவித்து வரும் நிலையில் துயிலுமில்லங்களில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரையும் முற்றுமுழுதாக அந்த பகுதியிலிருந்து விடுவித்து மக்கள் அவர்கள் உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான முழு உரிமையும் வழங்கப்படும். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பாதுகாப்பு செயலாளருக்கு இராணுவ ஆக்கிரமிப்பில் உள்ள மாவீரர் துயிலும் காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு அமைவாக விரைவாக இராணுவம் நிலை கொண்டுள்ள துயிலுமில்ல காணிகளை வெளியேற்ற உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் என்ற செய்தியும். கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், வலி தெற்கு பிரதேச சபை நூலகத்துக்கு முன்பாக சடலம் மீட்பு என்ற செய்தி. பாடசாலைகளுக்கு இன்று முதல் விடுமுறை. அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளுக்கான 3ஆம் தவணையின் முதல் கட்டம் இன்று முடிவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி. யாழில் சட்டவிரோதமாக நிதி சேகரித்த கும்பல் கடும் எச்சரிக்கையின் பின் போலீசார் விடுவிப்பு. யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று போலீசாரின் கடுமையான எச்சரிக்கையின் பின் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பிட்ட கும்பல் ஒன்று சட்டவிரோதமாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளது. குறித்த குழுவில் உள்ளவர்கள் தங்களின் பிள்ளைகளுக்கு உடலில் பாதிப்புகள் உள்ளதாகவும் அவற்றுக்கு சிகிச்சை செய்வதற்கு பாரியளவு நிதி தேவை என்றும் பொய் கூறி ஒவ்வொரு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நிதி சேகரிப்பில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் குறித்த கும்பல் நேற்று யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறது. இது குறித்து போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த குழுவில் இருந்த மூவரையும் அழைத்து சென்ற யாழ்ப்பாணம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். அவர்கள் ஒவ்வொருவரும் முல்லைத்தீவு, கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் இனிமேல் இவ்வாறான சட்டவிரோத நிதி சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என கடுமையாக எச்சரித்த பின்னர் போலீசார் அவர்களை விடுவித்ததாக தெரிவிக்கப்படுகிறது என்ற செய்தி. தொல்பொருள் சின்னத்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் உட்பட 6 பேர் கைதாகி பிணையில். நெடுந்தீவு தொல்பொருள் சின்னத்துக்கு சேதம் ஏற்படுத்தினார்கள் என்ற குற்றச்சாட்டில் நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டு ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முற்படுத்தப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை அமைந்துள்ள பகுதியில் வீதி அமைப்பு பணி முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பகுதியில் உள்ள தொல்பொருள் சின்னம் சேதப்படுத்தப்பட்டதாக தெரிவித்து தொல்லியல் திணைக்களத்தால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய குறித்த பணியில் ஈடுபட்ட 2 பேர் நெடுந்தீவு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டு நேற்று ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை தொழில்நுட்ப உத்தியோகத்தர், ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 4 பேர் யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்டனர். கைதான குறித்த 4 பேரும் ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதுடன் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
நெடுந்தீவு வெடியரசன் கோட்டை தமிழ் மன்னனின் வரலாற்றுடன் தொடர்புடையது என தெரிவிக்கப்படும் சில வருடங்களுக்கு முன்பு குறித்த பகுதி பௌத்த வரலாற்றுடன் தொடர்புடையது என கடற்படையினரால் பதாகை போடப்பட்ட சர்ச்சை எழுந்த நிலையில் அந்த பதாகை நீக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. அதே போல யாழ் அரசடியில் ஹெரோயினுடன் ஒருவர் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. யாழில் சோதனை நடவடிக்கை, போதை மற்றும் ஆயுதங்களுடன் 9 பேர் போலீசாரால் கைது. யாழ்ப்பாணத்தில் கூறிய ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கடந்த 2 தினங்களாக நடாத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கைகளின் போதே குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. கூறிய ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 2 பேரும், பகுதியாக கெரோயின் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 7 பேரும் என 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைதான சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த யாழ்ப்பாணம் போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. வித்தியா படுகொலை வழக்கு மேன்முறையீட்டு மனுக்களில் விசாரணைகள் நிறைவு என்ற செய்தியும். கிளிநொச்சி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம், ஸ்ரீதரன் இளங்குமரன் கருத்து மோதல். கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம், ஸ்ரீதரன் மற்றும் இளங்குமரன் ஆகியோர் கருத்து மோதல்களில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த செய்தியை பார்க்கையில், கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் நேற்று நடைபெற்ற இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பளை பிரதேசத்தில் தென்பகுதி முதலீட்டாளர் ஒருவருக்கு காணி வழங்குவது தொடர்பாக இந்த கருத்து மோதல் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போதும் கள்ளமண் வியாபாரம், கசிப்பு வியாபாரம் போன்ற கூட்டத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்களும் பேசப்பட்டன. தொடர்ந்து கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் எம்பி, காணிகளை விடுவித்து மக்களை குடியிருக்க விடுங்கள், காணிகள் இல்லாத மக்களுக்கு காணிகளை வழங்குங்கள் என்றார். மேலும் கிளிநொச்சியில் மட்டும் 4000 மக்களுக்கு காணிகள் இல்லை, அதே போன்று யாழ்ப்பாணத்திலும் 13,000 மக்களுக்கு காணிகள் இல்லை. வெளிநாட்டிலிருந்து வருகை தருபவர்களுக்கு முதலீட்டுக்கு வழங்காமல் மக்கள் குடியிருக்க காணிகளை விடுங்கள் என்று கூறியிருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. இவை வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள், போதைப்பொருள் மற்றும் ஊழலை ஒழிக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுகிறது, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவிப்பு. எமது தேசத்தின் 2 கொடிய சக்திகளான போதைப்பொருள் மற்றும் ஊழலை ஒழிப்பதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருகிறது என்று அந்த செய்தியும். அதேபோல வாய்ப்புற்று நோயால் தினமும் பதிவாகும் 3 மரணங்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை வந்தார் நடிகர் சரத்குமார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகளுக்குள், இந்தியாவில் நடைபெற்ற 23வது ஏசியன் மேஸ்டர்ஸ் மெய்வல்லுநர் நிகழ்வில் 50 வயதுக்குட்பட்டவர்களுக்கான முப்பாய்ச்சல் போட்டியில் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையை சேர்ந்த ரமணன் 2ஆம் இடத்தை பெற்று வெள்ளிப் பதக்கத்தை கைப்பற்றினார் என்று அவருடைய புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக செல்வா விளையாட்டுக் கழகம் நடத்திய மென்பந்தாட்ட இறுதிப் போட்டி, சாம்பியனானது கட்டைக்காடு சென்ட் மேரிஸ் அணி என்ற செய்திகள் விளையாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரைவை பரிசீலித்தார் ஜனாதிபதி என்ற செய்தியும். உணவகங்களில் அஞ்சிட் பாவனை உரிமையாளர்களுக்கு தண்டம், பருத்தித்துறை நகரசபை அதிரடி. உணவகங்களில் உள்ளக பயன்பாட்டின் போது லஞ்சிட்டை பாவனை மற்றும் திண்ம கழிவுகளை தரம் பிரிக்காமைக்காக பருத்தித்துறையில் உள்ள 9 உணவகங்கள் மற்றும் வெதுப்பகங்களுக்கு எதிராக பருத்தித்துறை நகரசபையினால் 35,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. உள்ளூர் மீனவர்களுக்கு தொழில் அனுமதியை வழங்குங்கள், சமாசோப தலைவர் வர்ணகுலசிங்கம். யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த உள்ளூர் மீனவர்களுக்கு தொழில் அனுமதிகளை வழங்குவதன் மூலமே எமது கடல் வளங்களையும் கரையோர பகுதி நிலங்களையும் பாதுகாக்க முடியும் என வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசோப தலைவர் நாகராசா வர்ணகுலசிங்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. இலங்கை தமிழர்களுக்கு வாக்குரிமை வழங்குமாறு ராமதாஸ் வலியுறுத்துகின்ற செய்தி. அதேபோல வலம்புரியினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள், அணு ஆயுத சோதனையில் அமெரிக்கா ஈடுபட்டால் ரஷ்யாவும் களமிறங்கும், புடின் அதிரடி. நிறுத்தி வைக்கப்பட்ட அணு ஆயுத சோதனைகளை மறுபடியும் நடாத்தும் எண்ணம் ரஷ்யாவுக்கு இல்லை. இருப்பினும் அமெரிக்கா அத்தகைய சோதனையில் ஈடுபட்டால் ரஷ்யாவும் அந்த நடவடிக்கையில் இறங்கும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல முதியோர் இல்லத்தில் தீ விபத்து, 11 பேர் உடல் கருகி உயிரிழப்பு, ஐரோப்பாவில் சம்பவம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவை வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள், சுகாதார சீர்கேடுகளுடன் உணவகம் உரிமையாளருக்கு தண்டம். கிளிநொச்சி கரைச்சி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட அக்கராயன் பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பல்வேறு சுகாதார குறைபாடுகள் கண்டறியப்பட்டதை தொடர்ந்து உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும். நிலை தவறி செல்லும் சமூகத்தை கலை எனும் கரம் கொண்டு மீட்போம், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் அழைப்பு. கட்டுக்கோப்புடன் வாழ்ந்த எமது சமூகம் இன்று அந்த நிலையிலிருந்து விலகி செல்கிறது என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். சமூகத்தை கலையால் மீட்டெடுப்பதற்கு அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்திருக்கிறார். சுவிட்சர்லாந்து உறவுகள் நித்திலம் கலையகமும் இணைந்து முகமாலை சிவபுர வளாகத்தில் நடாத்திய கலைஞர் மதிப்பளிப்பு மற்றும் திரை இசை வெளியீட்டு நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார்.
ஈழத்தமிழ் கலைஞர் ஒன்றியத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை ஆரம்பித்து வைத்த ஆளுநர் இங்கு மேலும் உரையாற்றியதாவது, எமது சமூகத்தின் போக்கு புறக்காரணிகளால் அது மாற்றியதாக அமைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது எமது சமூகமே அவ்வாறு மாறிவிட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை. எப்படி இருந்த நாம் இப்போது இப்படி இருக்கிறோம். சமூகத்தின் மீதான அக்கறை என்பது குறைந்து செல்கிறது. ஒரு சிலர் மாத்திரமே எமது சமூகத்தை மீட்டெடுப்பதற்கு அர்ப்பணிப்புடன் அக்கறையுடன் செயல்படுகிறார்கள். சமூகத்தை கலையால் மீட்டெடுக்கும் முயற்சியில் மருத்துவர் சிவன் சுதன் அவர்கள் ஈடுபட்டுள்ளது பாராட்டத்தக்கது. வடக்கு கிழக்கு மலையகம் என தமிழர்கள் வாழும் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள கலைஞர்களை ஒன்றிணைத்தமை மிகப்பெரிய விடயம். எமது சமூகம் அவர்களின் திறமைகளை பாராட்டுவது குறைவுதான். ஆனாலும் மருத்துவர் சிவன் சுதன் போன்றவர்கள் எங்கள் கலைஞர்களை பாராட்டுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சி சிறப்பானது. இப்போது நல்லது செய்வதற்கு கூடுதலாக எல்லோரும் யோசிக்கின்றார்கள். நல்லது செய்வதில் தான் குறை கண்டுபிடிப்பதற்கு பலர் இருக்கிறார்கள். ஆனால் தவறான விடயம் தொடர்பில் எவரும் குறை கண்டுபிடிப்பதில்லை. அதை தவறு என்று சொல்பவர்களும் இல்லை. எது எப்படி இருப்பதாயினும் நமது சமூகத்தை வழிப்படுத்துவதற்கு கலைஞர்கள் எடுத்துக்கொள்ளும் வகிபாகம் மிகவும் பொறுப்பு மிக்கது என்றும் ஆளுநர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக கறந்த பால்முளை புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா என்று ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. சிவவாக்கியார் என்ற சித்தர் பற்றி பலரும் அறிந்திருப்பர். அச்சித்தர் பிரான் கூறி வைத்தவற்றை இந்த உலகம் அறிதல் வேண்டும். உலகம் அறிதல் என்பதற்கு அப்பால் நாம் தமிழ் மக்கள் நிச்சயம் அறிதல் வேண்டும். ஆம், சிவவாக்கியார் யதார்த்தம் பற்றி பேசிய மகான். கற்பனைகளுக்கும் எடுகோள்களுக்கும் அவர் ஒருபோதும் இடம் தரவில்லை. மாறாக யதார்த்தம் எதுவோ மெய்மை எதுவோ அதனையே அவர் இப்பூமியின் கண் வாழும் மக்களுக்கு கூறி வைத்தார். அதில் ஒன்றும் இறந்தவர்கள் ஒருபோதும் பிழைத்தெழ மாட்டார்கள் என்பது. இதனை உறுதி செய்வதற்காக அவர் சிலவற்றை உதாரணப்படுத்துகிறார். சிவவாக்கியர் கூறியது மேற்போன்ற கருத்தை உடையது இங்கு நாம் முன்வைப்பதற்கு காரணமும் உண்டு. நேற்று முன்தினம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூடி தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு செய்தியை விடுவித்திருக்கிறது. அந்த செய்தியில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றுபடுவதற்கான நிபந்தனை முன்மொழியப்பட்டிருக்கிறது. அதாவது ஏலவே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றுபட்டிருந்த தமிழ் கட்சிகள் மீண்டும் கூட்டமைப்பாக செயற்பட முடியும். ஆனால் அவ்வாறு செயற்படுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இணங்கிக் கொள்ள வேண்டும். அவ்வாறு இணங்கினால் மீண்டும் நாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்பட முடியும் என்பதே இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய குழு விடுவித்த செய்தியின் சாரம். இலங்கை தமிழரசு கட்சி விடுவித்த செய்தியை தமிழ் அரசியல் தரப்புகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பது அனைவரும் அறிந்தது. அது பற்றி இலங்கை தமிழரசு கட்சியும் நன்கு அறிந்திருக்கிறது. அதாவது கறந்த பால் முளை புகா கடைந்த வெண்ணெய் மோர் புகா என்பது தமிழரசு கட்சிக்கு நன்கு தெரியும். இருந்தும் அனைத்து தமிழ் கட்சிகளையும் ஒன்றுபடுத்துவதற்கான அழைப்பை தமிழரசு கட்சி விடுவித்திருந்ததா என்றொரு கேள்வி எழும் போதும் அதற்கான பதிலாகவே தமிழரசு கட்சியின் மத்திய குழு விடுத்த செய்தி அமைகிறது. மற்றும்படி மாகாண சபை தேர்தலை மையப்படுத்திய தாளமுக்கம் நம் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கருக்கட்ட தொடங்கியுள்ளதால் அனைத்து முகாமைத்துவ நிலையம் போல அவ்வப்போது சிற்சில அறிவிப்புகளை விடுவது தமிழ் அரசியல் தரப்புகளுக்கு தேவையாக உள்ளது என்ற அடிப்படையிலே தான் எல்லாம் நடக்கிறது, அவ்வளவுதான் என்று வலம்புரியினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி நாளிதழுடைய இன்றைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். உதய நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக நாடாளுமன்றத்தில் இன்று அனுர அரசின் பட்ஜெட் நாளை விவாதம் ஆரம்பம் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அதேபோல வடக்கு கிழக்கில் உள்ள துயிலும் இல்லங்களை விட்டு இராணுவம் வெளியேறும் ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பும். மாவீர துயிலும் இல்லங்களை நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரை அங்கிருந்து வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் ஜனாதிபதி அனுரவர் வலியுறுத்தி இருக்கிறார் என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. முச்சந்தி முரளியினுடைய கருத்தாக இந்த ஏவல் படைகள் விலகினால் அதுவே 1000 சுடரேத்தி அஞ்சலி செஞ்ச மாதிரித்தான் கண்டியரோ என்று இந்த கருத்துக்கு முச்சந்தி முரளியினுடைய கருத்து காணப்படுகிறது. தேர்தலை தாமதிப்பது ஜனநாயக விரோதம். மாகாண சபை தேர்தலை உடன் நடாத்துங்கள் மகிந்த தேசப்பிரிய வலியுறுத்தும். மாகாண சபை தேர்தலை நடாத்தாமல் அதன் நிர்வாகத்தை ஆளுநரூடாக முன்னெடுத்து வருவது ஜனநாயக விரோத செயல் என்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவரும் மகிந்த தேசப்பிரிய விமர்சித்திருக்கிறார் என்ற செய்தி. அதேபோல கணவன் மகன் போதைப்பொருளுடன் கைது, பதவியை துறந்தார் திசை காட்டி உறுப்பினர். கணவன் போதைப்பொருளுடன் கைதாகியுள்ள நிலையில் அவரது மனைவியான தேசிய மக்கள் சக்தியின் பேலியகொடை பிரதேச சபை உறுப்பினர் பதவி விலகி இருக்கிறார். அனுராதபுரம் எப்பாவள பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் அதிபர் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றார் என போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றது. இதையடுத்து எப்பாவள பகுதியில் அந்த அதிபருக்கு சொந்தமான ஹோட்டல் ஒன்று சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது அங்கிருந்த 1 கிலோ ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டதுடன் சந்தேக நபரான அதிபர் கைது செய்யப்பட்டார். அவரது மகனும் போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டவரின் மனைவி பேலியகுட பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினராக செயற்பட்டு வருகிறார். இதையடுத்து அவர் பதவி விலகி இருக்கிறார். நாட்டில் நல்லதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கும் நோக்கில் பதவியிலிருந்து விலகியுள்ளேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். உடைமையில் ஆயுதங்கள் 9 சந்தேக நபர்கள் கைது, யாழ்ப்பாணத்தில் சம்பவம் என்ற செய்தி. வினைத்திறனான வகையில் வருடம் முடிவதற்குள் நிதியை செலவிடுக அரசு திணைக்களங்களுக்கு ஆளுநர் உத்தரவு என்ற செய்தியும் உதயனுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள்
எல்லை தாண்டும் மீனவர்களுக்கு நிரந்தர சிறை தண்டனையை தீர்வு. வடமராட்சி கடற்தொழிலாளர் சமாஜ உப தலைவர் சுட்டிக்காட்டு. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறும் இந்திய மீனவர்களுக்கு நிரந்தர சிறை தண்டனையை விதித்தால் மட்டுமே ஏனைய மீனவர்கள் அச்சத்தில் எல்லை தாண்டி வர மாட்டார்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற இருப்பதால் அங்குள்ள அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் தூண்டுதலில் திட்டமிட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிற என்ற செய்தியும், வடக்கின் தென்னை முக்கோண விலையும் ஏக்கருக்கு 30,000 ரூபாய் மானியம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஈழத்தமிழ் அகதிகளுக்கு வாக்குரிமை வேண்டும் வலியுறுத்துகின்றார் ராமதாஸ். தமிழகத்தில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுக்கு வாக்குரிமை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி. உதயனுடைய ஆசிரியர் தலையங்கமாக தாமதிக்கப்பட்ட நீதியும் ஒரு கைதும் என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலையங்கம். அதேபோல வறட்சியான காலநிலை, பெரும்போகம் பாதிப்பு, விவசாயிகள் அந்தரிப்பு. மழை கிடைக்காது, வறட்சி நிலைமை தொடர்ந்து நீடிப்பதால் நெற்பயிர்கள் அடிவடைந்து செல்கின்றன. இதனால் இயந்திரங்கள் மூலமே வயல்களுக்கு நீர் பாய்ச்சப்படுகிறது என்றும் விவசாயிகள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. போதைப் பொருள் ஊழலை ஒழிப்பதில் அரசு அர்ப்பணிப்பு, நீதி அமைச்சர் தெரிவிப்பு என்று இலவே பார்த்த செய்தியொன்றும். அதேபோல மருத்துவர்கள் பிரச்சினைக்கு பட்ஜெட்டில் தீர்வு கிடைக்குமா? அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கேள்வி. நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிகளால் எதிர்வரும் காலங்களில் மேலும் 5000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். மருத்துவர்கள் சேவையிலிருந்து நீங்குவதை தவிர்ப்பதற்கும் சுகாதாரத்துறையில் உள்ள ஏனைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் 2026 வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் என்ற செய்தி. முஸ்லிம் மக்களை ஒதுக்கும் எண்ணம் புலிகளுக்கு எப்போதும் இருந்ததில்லை, கஜேந்திரன் சுட்டிக்காட்டு. முஸ்லிம் மக்களை புறமுதுக்கி தனியான தமிழர் தேசத்தை கட்டியெழுப்பும் எண்ணம் விடுதலை புலிகளுக்கு இருந்ததில்லை. தமிழ் முஸ்லிம் மக்களிடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தும் விதமாக பேரினவாத ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட நகர்வுகளே சில துயரமான முடிவுகளை எடுப்பதற்கு தமிழர்களை தள்ளியிருந்தது என்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், கசப்பான சம்பவங்களை மறந்து தமிழர்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக தமிழர் தேசத்தில் வாழ வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் முஸ்லிம் காங்கிரசின் தலைவருடன் ஒப்பந்தம் ஒன்றையும் மேற்கொண்டார். இந்த செயற்பாடுகளுக்கு இதயபூர்வமான பங்களிப்பை செலுத்தி முஸ்லிம் மக்களை அரவணைக்க வேண்டும், அவர்களுக்கு மேலான நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அர்ப்பணிப்பான பணிகளை ஆற்றியிருந்தார். முஸ்லிம்களும் தமிழர்களும் ஒரு தேசத்தின் அங்கம் என்ற எண்ணம் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆழ்மனதில் இருந்தது. சமாதான உடன்படிக்கையின் பிரகாரம் சிரான் என்ற கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. போரால் அழிந்து போன வடக்கு கிழக்கை மீள கட்டி எழுப்பும் வகையில் அபிவிருத்தி சார்ந்த வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கென்ற ஒரு கட்டமைப்பாகத்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பின்னரும் கூட தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட்டு விடக்கூடாது என்பதில் ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் கவனமாக செயற்பட்டு வருகின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற அந்த கருத்தும் காணப்படுகிறது. மன்னாரில் காற்றாலைகளை ஒழிக்கும் வரை போராடுவோம், அருட்தந்தை மாகசடிகளார் தெரிவிப்பு. காற்றாலைக்கு எதிரான எமது போராட்ட குரலுக்கு செவிசாய்த்த ஜனாதிபதிக்கு போராட்ட குழு சார்பாக நன்றிகள். எனினும் தற்போது முன்னெடுக்கப்படும் 14 காற்றாலைகளும் அகற்றப்பட்டு ஏற்கனவே அமைக்கப்பட்ட காற்றாலைகளால் ஏற்படும் பாதிப்புகள் நிவர்த்தி செய்யப்பட்டால் மாத்திரமே போராட்டத்தை கைவிடுவோம். இவ்வாறு மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மாகசடிகளார் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. சொத்து வரி நடைமுறையாகுமா, பகிரங்கப்படுத்த வேண்டும் அனுர வலியுறுத்துகிறார் சம்பிக்க என்ற கேள்வியும். உதயனுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் நம்பகமான பங்காளியாக இந்தியா துணை நிற்கும் இந்திய தூதுவர் சந்தோஷ் யார் தெரிவிப்பு. இலங்கை அதன் பொருளாதார முயற்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான பயணத்தை தொடங்கியுள்ள நிலையில் இந்தியா ஒரு நம்பகமான பங்காளியாக, நம்பிக்கைக்குரிய நண்பனாக மற்றும் மிக நெருங்கிய அண்டை நாடாக உறுதியாக நிற்கும் என்றும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் யா தெரிவித்திருக்கிறார். பொது தனியார் கூட்டாண்மை தொடர்பாக ஆராயும் விசேட கலந்துரையாடல் கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இவைதான் உதயனுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக, வடக்கு கிழக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள துயிலும் இல்லங்களையும் மக்களிடம் வழங்குவோம், ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சுக்கு பணிப்புரை வழங்கிவிட்டார், நினைவுகூரும் உரிமையை அரசாங்கம் தடுக்காது, அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு என்ற செய்தி தினக்குரலுடைய பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் 1.03 பில்லியன் ரூபாய் பொது நிதி முறைகேடு, பசில் ராயபக்ச மீது விசாரணை ஆரம்பம் என்று ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது என்ற செய்தி ஒன்றும். அஸ்வசம பெறுவதற்காக மக்கள் வெட்கப்பட வேண்டும், அது சட்டபூர்வமான பிச்சை, சுனில் ஹெந்துநேத்தி தெரிவிப்பு. அஸ்வசம சலுகைகளை பெறுபவர்கள் வெட்கப்பட வேண்டும், அது சட்டபூர்வமான பிச்சை என அமைச்சர் சுனில் ஹெந்துநேத்தி தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும். யாழில் போலீசார் திடீர் சோதனை, வாள் மற்றும் போதைப் பொருட்களுடன் 9 சந்தேக நபர்கள் கைது என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும். சட்ட வைத்திய அதிகாரி ஒருவர் நீக்கப்பட்டுள்ளார் செம்மணி அகழ்வு பணியில் இருந்து. யாழ் செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் 2 சட்ட வைத்திய அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் நீக்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கக்கூடிய
நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்தராயா இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறியிருக்கிறார். தொடர்ச்சியாக பார்க்கையில் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகளுக்காக நிதியை அரசாங்கம் தடையின்றி ஒதுக்கீடு செய்து வருகிறது. இந்த நிலையில் மனித புதைகுழி அகழ்வு பணியில் 2 சட்ட வைத்திய அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவரை அகழ்வு பணிகளிலிருந்து நீக்கியுள்ளனர். பாராளுமன்ற சுகாதார மேம்பாட்டு உயர்மட்ட குழுவில் நான் பங்கு பெற்றிருந்த நிலையில் செம்மணி அகழ்வில் மாதிரிகளை சேகரிப்பது ஆராய்வு தொடர்பதில் மேலும் ஒரு சட்ட வைத்திய அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தேன். அதன் அடிப்படையில் யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி பிரணவன் செல்லையாவுக்கு மேலதிகமாக யாழ் தீவகத்தில் கடமையாற்றும் சட்ட வைத்திய அதிகாரி அகழ்வு பணிகளில் சேர்க்கப்பட்டார். குறித்த வைத்தியர் 3 மாதங்கள் மட்டுமே கடமையாற்றியதாகவும் பின்னர் அவர் நீக்கப்பட்டதாகவும் அறிய கிடைக்கிறது. குறித்த விடயம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் பேச உள்ளதுடன் நீக்கப்பட்ட சட்ட வைத்திய அதிகாரியை மீள இணைப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல் 2 கிராம் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. யாழ் அரசடி பகுதியில் சம்பவம் என்ற செய்தி. வடக்கு தென்னை முக்கோண விலைய தென்னை விவசாயிகளுக்கு மானியம் வழங்க தீர்மானம் என்ற செய்தியும் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கிளிநொச்சி முல்லை மாவட்டங்களிலிருந்து கடந்த 9 வருடங்களில் 80,468 வெடிபொருட்களை அகற்றல் சாப் நிறுவனத்தின் நடவடிக்கை முகாமையாளர் தெரிவிப்பு என்ற செய்தியும், தமிழ் அரசியல் இணைப்பை ஏற்படுத்த தமிழ் முஸ்லிம் இணைப்பை ஏற்படுத்த அரசியல்வாதிகள் அரசியலை கடந்து முன்வருவது தேவையானது. தமிழ் மக்களுக்கான அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு தமிழ் அரசியல்வாதிகளை ஒழுங்குபடுத்த முடியாத சூழ்நிலையில் தமிழ் முஸ்லிம் உறவை ஒழுங்குபடுத்துவது சவாலான விடயம் என அரசியல் ஆய்வாளர் சி.ஆ. யோதிலிங்கம் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி. பேச்சுக்கு முன்னர் நிபந்தனைகளை விதிப்பது பொருத்தமில்லாத விடயம் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு கோரிக்கை விடுவித்துள்ளமை வரவேற்கத்தக்க விடயம் எனவும் குறிப்பிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் பேச்சுவார்த்தை நடாத்தாது நிபந்தனைகளை முன்வைப்பது பொருத்தமில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. நாதஸ்வர வித்துவான் பாலமுருகனுக்கு அமெரிக்க அரசின் உயர் விருதுகள். உலக புகழ்பெற்ற நாதஸ்வர வித்துவான் PS பாலமுருகனுக்கு அமெரிக்க அரசின் 2 உயரிய விருதுகள் கிடைத்திருக்கிறது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. 2009க்கு முன் போதைப் பொருள் பாவனை இல்லை, திட்டமிட்ட குற்றங்களும் வடக்கில் காணப்படவில்லை, ஜெகதீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தி. அதேபோல தினக்கருடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளாக ஆஸ்திரேலியாவுடனான 4வது T20 இந்திய அணி அபார வெற்றி என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல சன்ரைசர்ஸ் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் கிளாசன் என்ற செய்திகளும் காணப்படுகிறது. இவை தினக்கருடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். 13ஆம் திருத்த சட்டம் முழுமையாக அமுல், இதுவே எமது எதிர்பார்ப்பு என்று இந்தியாவில் தெரிவித்தார் சஜித். அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதே எமது எதிர்பார்ப்பு என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். தற்போது இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்திய உலக விவகாரங்களுக்காக சபையில் உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதனிடையே இந்தியாவின் பிரபல ஊடகமான வியோன் நிறுவனத்துக்கு வழங்கிய நேர்காணலிலும் 13ஆம் திருத்தம் தொடர்பில் தெரிவித்துள்ளார் என்கிறதான செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. வித்தியா கொலை வழக்கு குற்றவாளிகள் மேன்முறையீடு நேற்றுடன் விசாரணைகள் நிறைவு என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி. வாகன இறக்குமதி தடைப்பட நேரலாம் மத்திய வங்கி ஆளுநர் என்கிறதான செய்தி. அஜித் டோவலுடன் சஜித் நேற்று சந்தித்து பேச்சு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சுபநேரம் பார்ப்பதை விடுத்து போராட்டத்தில் பங்கேற்கவும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு நாமலுப்படி அழைப்பு. அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்வரும் 21ஆம் தேதி ஒன்றிணைந்த எதிர்க்கட்சிகள் ஏற்பாடு செய்துள்ள பேரணியில் கலந்து கொள்வோம். சுபநேரம் பார்த்துக் கொண்டிருக்காமல் பேரணியில் கலந்து கொள்ளுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியிடம் வலியுறுத்துகின்றோம். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழரசின் நிபந்தனைகள் என்னவென்று நமக்கு தெரியாது, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்கிறதான கட்டமிடப்பட்டுள்ள ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. வரவு செலவு திட்டம் ஒன்று சமர்ப்பிக்கப்படும் என்கிறதான அந்த செய்தி. வரவு செலவு திட்டம் குறித்து எதிர்க்கட்சிகள் கூடி பேச்சு. சக்ரான் குண்டு பரிசித்த இடமிருவே மர்ம கிடங்கு என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. நெடுந்தீவு பிரதேச சபை தவிசாளருக்கு பிணை. தமிழர்களை சிக்க வைக்கும் 13 குறித்து விவாதிக்காதீர்கள், அமெரிக்க தமிழ் புலந்தோர் அமைப்பு என்கிறதான செய்திகள் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற முதற் பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது வேலணை மத்திய கல்லூரியில் போக்குவரத்து விழிப்புணர்வு என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. மன்னர் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அலட்சியத்துடன் பதில் வழங்கிய அதிகாரி இனிவரும் கூட்டங்களில் அவர் பங்கேற்க கூடாது என கடிதம். மன்னர் மாவட்ட செயலகத்தில் இடம்பெறும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களுக்கு குறித்து ஒரு அதிகாரியை அனுப்பி வைக்க வேண்டாம் என வனவள திணைக்களத்துக்கு மன்னார் மாவட்ட அரசு அதிபர் கடிதம் மூலம் அறிவுறுத்தல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மன்னார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது.
குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வனவள திணைக்களத்தின் மன்னார் மாவட்டத்துக்கு பொறுப்பான உத்தியோகத்தர் விடுமுறை என்பதால் பதில் கடமை உத்தியோகத்தர் ஒருவர் கலந்து கொண்டார். இவ்வாறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட உத்தியோகத்தர் சில கேள்விகளுக்கான பதிலை அலட்சியத்துடன் தெரிவித்ததோடு அரசு அதிபர் பாராளுமன்ற உறுப்பினர்களை அவமதிக்கும் வகையில் அலட்சியத்துடன் பதில் வழங்கினார். குறித்த உத்தியோகத்தர் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதனால் சிங்கள மொழியில் அலட்சியத்துடன் கதைத்துள்ளார். ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதிகள் அவரின் கருத்தினால் விசனமடைந்ததோடு அனைவரும் அவரது கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். அவர் சில நிர்வாக விதிமுறைகளை மீறி முசலை பிரதேச செயலாளருக்கு எதிராக அண்மையில் ஒரு வழக்கை தாக்கல் செய்துள்ளார் என்றும் மடுவீதி புனரமைப்பின் போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் உத்தியோகத்தர்களை கைத்துப்பாக்கி காட்டி அச்சுறுத்தியவர் என்பதனால் சபையில் இருந்தவரை வெளியேற்ற வேண்டும் எனவும் கடுமையாக கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. முல்லைத்தீவு விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்த ஆராய்வு விவசாய பிரதி அமைச்சர் தலைமையில் சட்டத்துறை மாணவர்களால் தூய்மையான சாட்டி கடற்கரை என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. வவுனியா சின்னக்குளம் வீதி காப்பேட்டாக மாறுகின்றது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மாங்குளம் நகரை வெள்ளத்தில் மூழ்காத தடுக்க நடவடிக்கை. மாங்குளம் நகரில் வருடந்தோறும் ஏற்படும் வெள்ள பிரச்சனையை குறைப்பதற்காக ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளரின் நிதி ஒதுக்கீட்டில் வடிகால் சுத்திகரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. சென்ட் மேரி சனி சாம்பியன் என்கிறதான அந்த செய்தி. 2025 ஆண்டுக்கான பாதுகாட்டில் எத்தனை திட்டங்கள் நடைமுறை சம்பிக்க ரணவுக்கு கேள்வி. 2025 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எத்தனை விடயங்கள் செயற்படுத்தப்பட்ட என்பது ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என ஐக்கிய குடியரசின் முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிக்க ரணவுக்கு தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 2025 ஆண்டு அரசு வருமானத்தை அதிகரித்து விட்டோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுவதை தர்க்க ரீதியில் ஆராய வேண்டும். சகல துறைகளிலும் வரிகளை அதிகரித்துவிட்டு அதன் ஊடாக அரசு வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆட்சிக்கு வந்தவுடன் சுகாதாரம் மற்றும் கல்வி பாடசாலை உபகரணங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள வட் வரியை முழுமையாக ரத்து செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் இந்த விடயம் மறக்கப்பட்டுள்ளது. 2027 மற்றும் 28 ஆண்டுகளில் சொத்து வரியை அமல்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனை விதித்து செயற்திட்டங்களை பரிந்துரைத்துள்ளது. சொத்து வரிக்கு அமைவாகவே இலங்கையின் பொருளாதார சுட்டனை சர்வதேச நாணய நிதியம் தயாரித்துள்ளது. 2027 மற்றும் 2028 ஆண்டளவில் சொத்து வரி அமல்படுத்தப்படுமா என்பதை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையின் போது நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. போலீஸ் சீருடை வைத்திருந்த 2 பேர் கைது. போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சீருடைகளை போன்ற சீருடைகளை வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் 2 சந்தேக நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாணாந்துறை மற்றும் பண்டாரகமவை சேர்ந்த 38 மற்றும் 39 வயதுடைய இருவர் கைது செய்யப்பட்டனர். ஹொரணை போலீஸ் சிறப்பு அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுமதியின்றி இலங்கைக்கு போலீசின் சொந்தமான சீருடைகள் மற்றும் சீருடைகளின் பகுதிகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்காக இந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பேஸ்புக் விருந்தில் 10 பேர் கைது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. மன்னார் காற்றாலை விவகாரம் 3 கோரிக்கைகளை ஜனாதிபதி ஏற்பார். நம்பிக்கையுடன் காத்திருக்கும் மக்கள். வட்டுக்கோட்டையில் சிவில் பாதுகாப்பு குழு கூட்டம் என்கிறதான அந்த செய்தி. இன்னும் ஒரு தடவை உயிரிழப்பு ஏற்படா வண்ணம் பாதுகாத்துக் கொள்வது அனைவரின் பொறுப்பாகும். சுனாமி என்ற தோத்திய நிகழ்வில் அரசாங்க அதிபர் தெரிவிப்பு. 5000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேற திட்டம். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்கிறதான அந்த செய்தி. வெள்ளவத்தை கற்பகம் காட்சியறை மீள திறப்பு என்கிறதான அந்த செய்தி. தேசிய மக்கள் சக்தி பிரதேச சபை உறுப்பினரும் சகோதரனும் கைது என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஜோஷிதவுக்கு எதிரான வழக்கு நவம்பர் 12ஆம் தேதி விசாரணை. போதைப் பொருளுடன் பாடசாலை அதிபர் கைது என்கிறதான அந்த செய்தி. மாகாண சபை ஆட்சியில் மொட்டு தீர்மானிக்கும் சக்தியாக இருக்கும் என்கிறதான அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கின்ற போது இராணுவத்திலிருந்து ஓடிய சிப்பாய் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது. போதைப் பொருள் வியாபாரி என்றும் தகவல். சட்டவிரோத மாணிக்கக்கல் அகழ்வு. பொகவந்தலாவையில் ஒருவர் கைது. அருகம்குடா சுற்றுலா பகுதியில் மதுபானம் வித்தவர் கைதானார் என்கிறதான படத்துடன் கூடிய ஒரு செய்தி. தீப்பெட்டி தொழிற்சாலையில் பெரும் தீ விபத்து. பொய் வாக்குறுதிகளை வழங்கி மக்களை ஏமாற்றப் போவதில்லை என்கிறதான ஒரு செய்தி கட்டமிடப்பட்டுள்ள செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. ஏறாவூரில் கசிப்பு கடத்திய ஓட்டோ சாரதி ஒருவர் கைது. தவறான வாழ்க்கை முறையால் தொற்றா நோய்கள் அதிகரிப்பு என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இறுதிப்பக்க செய்திகளை பார்க்கின்ற போது கட்டுக்கோப்பாக வாழ்ந்து சமூகம் என்று அவ்வாறான நிலையில் இல்லை. வடக்கு மாகாண ஆளுநர் ஆதங்கம் என்கிறதான செய்தி. 11 மாதங்களில் நீரில் மூழ்கி 230 பேர் மரணம். புகையிலை மது பயன்பாடு 200 நோய்களுக்கு காரணம் என்கிறதான செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. போதைப்பொருள் ஊழலை ஒழிக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றோம். நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார.
நாகரிக மற்றும் தொழில்நுட்ப சக்தியாக வளர்கிறது இந்தியா. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பாராட்டு. தேசிய மரபுரிமை பாதுகாப்புக்கு விரைவில் வருகிறது புதிய சட்டம். யுனெஸ்கோ நிதியுதவி. கெகலியோவுக்கு எதிரான வழக்கு விசாரணை நவம்பர் 26 ஆரம்பம் என்கிறதான செய்திகள் இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருக்கின்ற பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இவைதான் இன்றைய பத்திரிகைகளிலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலுமே சிறியதொரு விளம்பர இடைவெளி எடுத்து பின் மீண்டும் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம்.